எப்படி ஆறிட்டு பாருங்க, கை மேல எல்லாம் தெரிச்சிருக்குது. வேகட்டும் முடி போட்டுடலாமா? சூப்பரா இருக்குடா. அந்த மசாலா ஆர்டர் பண்ணிருந்தாங்க, அது சிக்கன் போட்டு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க, குக் வித் நிவி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், குக்கிங் பண்ண போகிறோம். எஸ், நான் வந்து லீஷியஸ்லேருந்து ஒரு 6 லெக் பீசஸ் வந்து வாங்கியிருந்தேன். லீஷியஸ் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட்டில் அவைலபிளாக இருக்குது, ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. இவங்களோட ஆப்பும் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் பீசஸ், மட்டன் பீசஸ், சீ ஃபுட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வரும், நம்பி நீங்கள் வாங்கலாம். அண்ட் சேம் பிளிங்கிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தந்தூர் மசாலா, சுஹானாவோட தந்தூர் மசாலா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எம்ஆர்பி வந்து 99 ருபீஸ் சம்திங் இருந்துச்சு. பட் எனக்கு ஆஃபரில் வந்து 43 ருபீஸ்க்கு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மசாலா வந்து ரெடிமேட் மசாலா, இதில் ஆல்ரெடி எல்லா இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கர்டு போட்டு தான் பண்ண போகிறோம். எஸ், எல்லாமே வீடியோ முன்னாலே சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து 6 லெக் பீசஸ் வந்து லீஷியஸ்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மம்மி வந்து வாஷ் பண்ணி இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டாங்க, அப்போ தான் அந்த கவுச்சி வாசனை வராது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சுஹானாவோட பேஸ்ட்டு வந்து அப்படியே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரெடிமேட் சிக்கனோட இந்த மிக்ஸை ட்ரை பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா கூட ஹானஸ்டான ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 200 கிராம்ஸ், அதாவது 1 கப் ஆஃப் கர்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மேரினேட் ஃபார் 30 மினிட்ஸ், 30 நிமிஷம் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரில் பேன்லேயே நம்ம ஃப்ரை பண்ணலாம். இவங்க வந்து ஓவனில் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க, பட் நம்மக்கிட்ட ஓவன் இல்லாத காரணத்தினால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட கிரில் பேனில் நம்ம வந்து செய்ய போகிறோம். எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க மிக்சிங் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சிக்கன் இருக்குது இல்லைங்களா, சிக்கனில் வந்து இந்த மாதிரி பீஸ் போட போகிறோம். ஸோ தட் மசாலா வந்து உள்ளே நல்லா போய் உட்காரும். ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்வலாக நான் கபாப்க்கு வந்து மசாலா போடுவேன். ஸோ ரெடிமேட் மிக்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு, ஸோ தட் மசாலா வந்து உள்ளே நல்லா ஒட்டுற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இதில் போட போகிறோம். 1 செக், நான் வந்து கை கழுவிட்டு வந்துடுறேன். ரெடிமேட் பேஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டாங்க, தந்தூரி சிக்கனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டைரெக்டாக நம்ம வந்து சிக்கனில் ஆட் பண்ணி கர்டோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது 100 கிராம்ஸ் பேஸ்ட், இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணி தயிர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். பயங்கர ஸ்பைசியாக இருக்க போது போல இருக்குது, ஸ்மெல்லே ரொம்ப நல்லா வருது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலாம். ஸோ எது வேணாலும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப டெண்டராக தான் இருக்குது. ஜாஸ்தி ஆட் பண்ணால் அது வந்து ஒடிஞ்சிரும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். யா, போதும் தயிர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நெயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், என்னோடய கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அப்புறம் அதோட பர்னிங் வந்து ரொம்ப ஒரு 2 நாள் கிட்ட வரும். ஸோ அதனால தான் மசாலா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் உள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக எங்கள் மம்மியெல்லாம் பார்த்திங்கன்னா கபாப்க்கு மசாலா வந்து கையில் தான் போடுவாங்க. பட் எனக்கு நெகோ இருக்குது அண்ட் என்னோடய கை ரொம்ப சென்சிட்டிவ்னால இந்த காரத்தை வந்து என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. இதோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப நல்லா வருதுங்க, பயங்கரமாக வருது ஸ்மெல்லு. ஸோ
ஸோ நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. என்னடா இந்த பொண்ணு கவரெல்லாம் போட்டுட்டு சீன் போடுறதே நினச்சிக்காதீங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப சென்சிட்டிவ். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஃபேமிலி சர்க்கிளுக்கு தெரியும் நான் எப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெயில்ஸ் எல்லாமே இருக்குது, வீட்டில் கூட ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ நெகோ வச்சுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான். ஸோ யாருக்கும் எந்த ஹார்மும் இல்லாமல் நான் வந்து இப்படி பண்ணின்னு இருக்கிறேன். ஸோ ஆயிடுச்சு. மசாலா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ளேயும் நான் வந்து கிரில் பேன் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடுறேன். 30 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ எண்ணெய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் நம்ம கிட்ட இல்லை. ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றி இருக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றி இருக்கிறேன். பட் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பேன் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வருதுல்ல, அது வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இங்கே ஒரு சர்க்கஸே பண்ணிருக்காங்க. அந்த எண்ணெய் எல்லாம் சுடுது. ஸோ பி கேர்ஃபுல். கேஸ் கிட்ட இருக்கும்போது ஸ்மெல் வந்து ரொம்ப அமேசிங்காக வருது. எப்படி வருது அப்போ? அம்மா மம்மி ஐயோ தெரியணும். சரி கைஸ், என் கையெல்லாம் ரெட் ஆகிட்டுக்குது. ரொம்ப சூடா இந்த கரண்டி எல்லாம் பிடிச்சி. அப்போ உனக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிற பாரு. நல்லா இல்லைன்னா கூட நீ நல்லா இருக்குதுன்னு சொல்லிடு தயவு செஞ்சு. கையெல்லாம் ரொம்ப சூடாகிட்டுக்குது. ஸோ இங்கே பாருங்க. பட் ஃபைனலி இது பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. அப்பப்போ திருப்பி போட்டுனே இருந்தா தான் அது வந்து ஒரே பக்கத்தில் அந்த தீயாது. சுடுது ரொம்ப. ஓகே, இந்த பக்கமும் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் போட்டுடலாம். லெட்ஸ் see. என்ன பண்ண? இதுக்கு மேலே எதனா போட்டுட்டா? மம்மி இரு மம்மி, நான் இது வச்சிருக்கிறேன். ஐயோ இரு மம்மி. ஐயோ இதே வேற. உயிரோ நம்ம வந்து கோழியை வந்து சாவடிச்சு தானே கேட்டோம். உயிரோட இருக்கிறதே கூடதான். எப்படி ஆறிஞ்சுது பாருங்க. கை மேலெல்லாம் தெரிஞ்சுது. போதும் மம்மி. இனிஷியலாக அவன் வந்து வீடியோ கவர் பண்ண நான் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பேனில் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஆசைப்பட்டு இந்த பேன் வாங்கணும். நானும் என் தம்பி கிரில்லெல்லாம் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு. இது செகண்ட் டைம் தானே. ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் மாமா பசங்க வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிறோம். இப்போ என்னோட சின்னம்மா பையன் வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனுக்காக, அப்போ உனக்காக நான் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன் தெரியுமா? கையெல்லாம் சுட்டுக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது இன்னும் 2 போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸில் ஆகிடும். இதுதான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லலாம். அப்போ டேஸ்ட் பண்ணு. நானே டேஸ்ட் பண்ணுறேன். நான் சிக்கன் வந்து ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. பார்த்தாலே தெரியுதா எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா வெந்திருக்கு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. கடலை வாங்குற மாதிரியே இருக்கு. சான்ஸே இல்லை. பூ மாதிரி வெந்திருக்கு. நீ ட்ரை பண்ணு. கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த சுஹானா மிக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதோட போட்டோ வந்து நான் வந்து இந்த சைடில் கொடுக்குறேன். Blinkitல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 43 rupees தான். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. பாக்ஸ் நிஜமாவே சூப்பரா இருக்கு. ஸோ இது அப்படியே தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எடுத்துரு. ஜல்தி எடுத்துரு. தம்ப்நெயிலுக்கு ஒரு போட்டோ எடுத்துரு. சூடாகுது. டக்குன்னு எடுக்கும்.
ஓகே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இது ஒரு நிமிஷம். வெங்காயம் ஐயோ இந்த மாதிரி உங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் இப்படி அறுத்து கொடுத்தா. இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சூப்பரா இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நானும் பிகினர் தான், இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட் என்னால் போட முடியும். அண்ட் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரெக்கமெண்டட், 100% மஸ்ட் ட்ரை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.